வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அனுசரணையுடன் இடம்பெறும் குடியியல் பாடத்துக்கான தரம் 11 மூன்றாம் தவணையின் ஆரம்ப அலகாக இருக்கிற அலகு 4க்கு உரிய பாட அலகை நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இதில் 2 பிரதான விடயங்களில் இந்த பாட அலகை நாங்கள் பார்க்க வேணும். ஒன்று சுற்றாடல் சார்ந்த பிரச்சனை, அடுத்தது பேர்ந்தகு அபிவிருத்தி. இந்த 2 விடயங்களும் இதில் முக்கியம் பெறுகிறது. இதில் சுற்றாடல் பிரச்சனை சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு அதன் இனங்காண்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தை நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக இதில் பார்க்க போகிறோம். பேர்ந்தகு அபிவிருத்தி என்ற விடயத்தை பிறகு பார்க்கலாம். நாங்கள் இந்த பாடத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பத்தில் இந்த பாடத்தினுடைய அறிமுகத்தை பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா நாட்டு தொகுதியில் உயிர் வாழக்கூடிய ஒரே ஒரு கிரகம் புவியாகும். நாங்கள் இன்று வரைக்கும் நாங்கள் அறிஞ்ச கிரகமாக இந்த புவி மட்டும்தான் உயிர்கள் வாழக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கான என்ன பரிமாணம் இருக்கு என்றதை நாங்கள் இங்கே பார்க்க வேணும். அந்த வகையில் பார்த்தோம்னா உயிரியல் ரீதியான பரிமாணம் உயிர்களின் உருவாக்கத்துக்கு இதுவாக இருக்கிறது. அந்த பூமியில் இருக்கிற சிறப்பான இயல்புகள் இந்த பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. அப்போ இந்த உயிரியல் பரிமாணம் என்று நாங்கள் இங்கே பார்க்க அதில் மிக முக்கியமான விடயம்னு பார்த்தோம்னா இந்த பூமியில் காணப்படுற கோளங்கள், அந்த கோளங்களில் இருக்கிற சிறப்பியல்புகள் காரணமாகத்தான் இந்த புவியியல் ரீதியான இந்த உயிரியல் பரிமாணம் உருவாகி இருக்கிறது. அப்போ அதுக்கான காரணங்களை நாங்கள் இதில் தொடர்ந்து பார்ப்போம். இதான் நாங்கள் பார்க்குற இந்த பூமி, இது சேட்டலைட்டில் எடுக்கப்பட்ட படம். அப்போ இந்த பூமியில் ஏனைய கோள்களை விட சிறப்பியல்புகள் காணப்படுகிறபடியா இந்த பூமி உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பொருத்தமான கோளாக காணப்படுது. அப்போ இந்த புவியில 4 கோளங்கள் காணப்படுகிறது. இந்த 4 கோளங்களையும் நாங்கள் பிரித்து பார்க்கலாம். வளிக்கோளம் இதில் மிக பிரதானமானது உயிரினங்கள் வாழ்வதற்கு. அதே மாதிரி நீர்க்கோளம் இதில் மிக முக்கியமாக காணப்படுகிறது. அதே நேரம் கற்கோளம். இந்த 3 கோளங்களின் அடிப்படையில தான் பூமியில இந்த உயிரினங்கள்ல வாழ்க்கை காணப்படுகிறது. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த 3 கோளத்துல ஒரு கோளம் இல்லை என்றால் புவியில உயிரினங்கள் வாழ்றது கடினமாக இருக்கு. அப்ப அந்த 3 கோளங்களும் இந்த உருவாக்கித்தான் இந்த உயிர்கோளம்ன்றது உருவாகும். இந்த உயிர்கோளத்துல வாழ்ற மனிதன் இதனுடைய செயற்பாடுகள் காரணமாகத்தான் இந்த சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிக அளவில் இடம்பெறுகிறத நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த உயிர்கோளம் இந்த 3 கோளத்திலையும் இணைந்துதான் உயிர்கோளம் காணப்படுகிறது. அப்ப அந்த வகையில உயிர்கோளம் சம்பந்தப்பட்ட விடயங்கள்லாம் இங்க முக்கியமான ஒன்றாக காணப்படும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த உயிர்கோளம் ஒரு பூமியின் நடுப்பகுதியில் இந்த 3 கோளங்கள இணைவின் ஊடாகத்தான் உயிர்கோளம் செயற்படுகிறது. அப்ப அந்த வகையில பார்த்தோம்னா வளிக்கோளம், நீர்க்கோளம், நிலக்கோளம் இந்த 3 கோளங்களும் இணைந்த பகுதியில தான் உயிர்கோளத்தின் செயற்பாடு காணப்படுகிறது. அப்ப அந்த வகையில உயிர்கோளம் மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக காணப்படுவதற்கு இந்த 3 கோளங்களும் இங்க மிக முக்கியமாக தேவைப்படுகிற ஒன்றாக காணப்படுகிறது. அப்ப வளிக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் கற்கோளம் என்பவற்றின் சேர்க்கையால் உருவாகியுள்ள புவியின் உயிர்கோளத்தில் தாவரங்களும் விலங்குகளும் வாழ்வதற்கான உகந்த சூழல் காணப்படுகிறது. அப்ப இங்க தாவரங்கள் விலங்குகள் வாழ்வதற்கான உகந்த சூழல் இந்த வளிக்கோளம், நீர்க்கோளம், கற்கோளம் ஆகியவற்றின் ஊடாக இந்த பூமியில காணப்படுவதன் விளைவாகத்தான் இந்த உகந்த சூழல் இங்க காணப்படுது. இந்த உகந்த சூழலின் ஊடாகத்தான் உயிரினங்கள் வாழக்கூடியதாக இருக்கிறது. அப்ப உயிர்கோளம் என்பது புவியின் மேற்பரப்பில் உயிர்களின் நிலத்திருப்புக்கு பொருத்தமான வளிக்கோள எல்லை வரையான பகுதி. அதாவது வளிக்கோளம் செயற்பாடு எங்க வரையும் இருக்குதோ அது வரையான பகுதி தான் வளிக்கோளத்தின் எல்லை வரையான பகுதியாக இருக்கு. அப்ப வளி இல்லாத இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாது. அந்த வகையில வளிக்கோளத்தின் எல்லை வரையா புவியின் மேற்பரப்புக்கு மேலே காணப்படுகின்ற இந்த வளிக்கோளம் வாயு வளி அதாவது ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய பகுதி மட்டும் வளிக்கோளமாக காணப்படும். அதே மாதிரி தாவரங்களின் வேர்கள் ஊடுருவி செல்லும் பாக்டீரியாவின் தொழிற்பாடுகள் இடம்பெறுகின்ற எல்லை வரையான கற்கோள பகுதி. நிலத்துக்கு உள்ள உயிரினங்கள் வாழக்கூடிய இந்த வேர்கள் தொழிற்படக்கூடிய பாக்டீரியாக்கள் தொழிற்படக்கூடிய கற்கோள பகுதி மட்டும் இந்த உயிரினங்கள் வாழக்கூடிய இருக்கும். அதே மாதிரி நீர்க்கோளத்துல பார்த்தோம்னா ஒளித்தொகுப்பு செயற்பாட்டுக்கு அவசியமான சூரிய ஒளி கிடைக்கும் எல்லை வரையான பகுதி தான் நீர்க்கோளம்.
என்பவற்றினை கொண்டுதான் உயிர்கோளத்தின் எல்லை வரையறுக்கப்படுகிறது. அந்த வகையில நாங்கள் உயிர்கோளத்தை பார்த்தோம்னா இந்த 3 கோளங்கள செயற்பாட்டின் அடிப்படையில தான் உயிர்கோளம் தொழிற்படுகிறது. அப்ப அது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அப்ப இந்த 3 கோளங்களையும் இணைஞ்சு உயிர்கோளம் செயற்படக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அப்ப தற்காலத்தில சூழல் தொடர்பாக அதிக கவனம் செலுத்துவதற்கான காரணம் மனிதனால் மனிதனால புவியின் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுப்பதாகும். அதாவது மனிதனுடைய வாழ்க்கை நாங்க பார்த்தோம்னா எங்கட வாழ்க்கையின் எங்கட தேவைகள் எங்களுக்கு அதிகரித்து செல்லுகிற தேவைகள் காரணமாக நாங்கள் மனித செயற்பாடுகள் இந்த பூமியின் சூழலுக்கு கூடுதலான அச்சுறுத்தலாக மாறுகிறோம். அப்ப அதன் விளைவாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆதி காலத்துல மனிதன் சுமூகமான தொடர்பை தான் கொண்டிருந்தமையால அவன் சூழலுக்கு குறைந்த செல்வாக்கினை செலுத்தியமையாலும் சூழல் மாசடைதல் தவிக்கப்பட்டது. ஆதிகால மனிதனை நாங்க பார்த்தோம்னா அவன் சூழலுக்கு இசைந்து சூழலோட இணைந்து வாழ்ந்தான். அவன் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வேடுவர் யுகத்துல மனிதன் என்ன செய்தான்டா அந்த சூழலுக்கு தீங்கை ஏற்படுத்தாமல் பழங்களை மிருகங்களை வேட்டியாடி வாழ்ந்தான். பின்னர் நாங்க பார்த்தோம்னா விவசாய யுக காலப்பகுதியில் மனிதன் சூழலுக்கு பாரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில தீங்கிழைக்காத வகையில சூழலை மாற்றி அமைத்து வாழ்ந்தோம். ஆனா நாங்கள் இன்றைக்கு சூழலுக்கு முரண்பட்ட வகையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதால தான் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா சூழல் பிரச்சனைகளுக்கு நாங்கள் அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறோம். அவ்வாறு நாங்கள் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுப்பதனால ஏற்படுகின்ற பிரச்சனை காரணமாகத்தான் இன்றைக்கு சூழல் தொகுதியில பல்வேறு அச்சுறுத்தல்கள் ஏற்படுகிறது. இந்த அச்சுறுத்தல் மனிதனையும் பாதிக்கிறது. அதாலதான் நாங்கள் இதை பற்றி கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்ப அதாலதான் இந்த பாடத்துல சுற்றாடல் சார் பிரச்சனையும் அபிவிருத்தியும் என்ற விடயத்தை இங்க நாங்கள் இணைச்சு பார்க்க வேண்டி இருக்கிறது. மனிதன் சூழலை பயன்படுத்தும் முறைகள் 3 முறைகளாக காணப்படுகிறது. ஒன்று சூழலை உள்ளவாறை பயன்படுத்துறது, அடுத்தது சூழலுடன் இணைந்து வாழுதல், அடுத்தது சூழலை மாற்றி அமைத்தலும் பயன்படுத்துதலும். அப்ப இந்த ஆதிகால மனிதன் என்ன செய்தான்டா சூழலை உள்ளவாறை பயன்படுத்தினான். அப்ப அதால சூழல் பிரச்சனைகள் பெரிய அளவில் ஏற்படையில. அதாவது வேட்டையாடுற யுகத்துல மனிதன் என்ன செய்தான்டா அங்கே இருக்கிற பழங்களை மிருகங்களை சூழலுக்கு தீங்கு விளைவிக்காதவாறு தனது இதை பயன்படுத்தி கொண்டான். தனது தேவை அவனுடைய தேவை வரையறுக்கப்பட்டிருந்தபடியா அவனுடைய தேவைக்காக அவன் பயன்படுத்துகிற அளவு குறைவாக இருந்தது. அடுத்தது சூழலுடன் இணைந்து வாழ்வு. இது பெரும்பாலும் விவசாய யுகம் தொடங்கிய காலங்கள்ல மனிதன் என்ன செய்தான்டா சூழல்ல இருந்து எந்த தீங்குகளையும் செய்யாது சூழலை பெரிய அளவில் மாற்றாது அதனுடன் இணைந்து வாழ்ந்தான். இப்போ விவசாயம் செய்கிறது, அதுக்குரிய மாற்று நடவடிக்கைகளை செய்கிறது, பசலை இடுறது, இதெல்லாமே சூழலுக்கு தீங்கு இல்லாத ஒரு நடவடிக்கையாக சூழலுடன் இணைந்து செயற்படக்கூடியதாக இந்த செயற்பாடு இருந்தது. அடுத்தது இப்ப நாங்கள் வாழ்ற முறை தான் இந்த சூழலை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம். சூழல்ல நாங்கள் மாற்றி அமைக்கிற வேலை திட்டங்களை செய்கிறோம். இப்போ ஒரு அணுவாயுத பரிசோதனை, கைத்தொழில் நடவடிக்கைகள், மற்றது எங்களோட வாகன பயன்பாடு, இதனால வர்ற புகை போன்ற கழிவுகளால சூழலை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம். சூழலுக்கு முரணாக வாழ்கிறோம். இப்ப காடுகளை அழிக்கிறோம். அப்ப அதனூடாக சூழல் பயன்படுத்த தொடங்குறதால தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. அப்ப இந்த வாழ்க்கை முறையால தான் இப்ப இதுல பிரச்சனைகள் கூடிக்கொண்டு போகுது. அப்ப இது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த அலகில கவனம் செலுத்த போறோம். சூழல் தொடர்பான பொருள் விளக்கத்தையும் அதன் கூறுகளையும் நன்கு விளங்கி ஊடாக சுற்றாடல் பிரச்சனைகளை நாங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கும். சுற்றாடல்ல என்ன பிரச்சனை ஏற்படுதுன்றதான் இந்த அலகின்ற முதல் பகுதியில நாங்கள் பார்க்க போற முக்கியமான விடயம். இதனூடாக நாங்கள் சுற்றாடல் பிரச்சனைகளை இனங்கண்டு அதனூடாக எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் திட்டமிடுகின்ற போதுதான் அது ஒரு நிலைபேண் அபிவிருத்தியாக காணப்படும். அப்ப அந்த விளைவில எங்களோட நிலை பேணான அபிவிருத்தி மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. அதாவது நிலைபேண் அபிவிருத்தி என்று நாங்கள் இங்க பார்க்கும்போது அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி தான் எங்களுக்கு எதிர்காலத்துல மிக முக்கியமானதாக காணப்படும். அந்த வகையில அந்த அபிவிருத்தி தொடர்பாக தான் நாங்கள் இந்த பாடத்தின் பிற்பகுதியில கவனம் செலுத்துறபடியா நாங்கள் இப்ப இந்த பாடத்துல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது
இந்த சுற்றாடல் பிரச்சனைகள் சம்பந்தமான விடயத்தை தான் நாங்கள் மிக முக்கியமாக இந்த பாடத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சுற்றாடல் பிரச்சனைகளை பற்றி இந்த அலகில் நாங்கள் கற்க வேண்டி இருக்கிறது. அப்போ அதை இனங்காண்றதுக்கான ஆரம்ப செயற்பாடுகளை இதை தொடர்ந்து மேற்கொள்ளும். அப்போ சுற்றாடல் தொடர்பான வரவிலக்கணங்கள் ஆரம்ப காலங்களில் சுற்றாடல் தொடர்பான வரவிலக்கணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் சியாட்டல் பிரகடனம் 1954ஆம் ஆண்டில் சுற்றாடல் தொடர்பான வரவிலக்கணங்களை முன்வைக்க இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறோம். நாம் புவியின் ஓர் அங்கமாவதுடன் அது எம்மில் ஒரு பகுதியாகும். அப்போ நாம் புவியில வாழ்கிற மனிதனாகிய நாங்கள் அதில் ஒரு அங்கம், அதோட நாம் எம்மில் ஒரு பகுதி, அது இந்த புவி எங்களோட ஒரு பகுதி, அது எங்களுடைய இணைந்து வாழக்கூடிய நாங்கள் அதோட அங்கமாக நாங்கள் அதை குடும்பமாக கருதி வாழவும். அடுத்தது மனம் வீசும் மலர்கள் எமது சகோதரர்கள். அப்போ இயற்கையாக இருக்கிற தாவரங்கள் எங்களது சகோதரர்களாக நாங்கள் அதை கருத வேண்டும். அடுத்தது வாழுகிற மிருகங்கள், மான், குதிரை, கழுகுகள் எமது சகோதரர்கள். அப்போ அவர்களும் எங்களோட இணைந்து வாழ வேண்டும். அடுத்தது குதிரையினதும் மனிதனதும் உடல் வெப்பம் ஆகிய அனைத்தும் உரிமையாவது ஒரே குடும்பத்தின் அங்கத்தவர். அப்போ நாங்கள் இந்த சுற்றாடல்ல வாழ்ற ஏனிய தாவரங்கள், விலங்குகள் அனைத்தும் மனிதனோட இணைந்த ஒரு அங்கம் என்ற வகையில நாங்கள் வாழ பழகிறது தான் சுற்றாடல் சம்பந்தமான நேசமுள்ள சுற்றாடலை மதிக்கின்ற ஒரு மனித வர்க்கத்தை உருவாக்கலாம் என்று இந்த சியாட்டல் பிரகடனத்தின் ஊடாக வலியுறுத்தி இருக்கிறோம். அடுத்தது ஏனிய வரவிலக்கணங்களை பார்த்தீங்கன்னா மெக்கலஃப் சூழல் களஞ்சியம் 1993ஆம் ஆண்டுல சொல்லி இருக்கிறார். உயிரி ஒன்றின் சூழ உள்ள பௌதிக, ரசாயன மற்றும் உயிரியல் நிலைமைகள் சூழலாகும். அதாவது ஒரு மனிதனை சூழ உள்ள பௌதிக சூழல், ரசாயனம் மற்ற உயிரியல் சூழல் அனைத்தையும் உள்ளடக்கியதான் சூழல் என்று மெக்கலஃப் சூழல் களஞ்சியம் 1993ஆம் ஆண்டுல சொல்லி இருக்கிறோம். அடுத்தது கெரன் ஜோன்ஸ் என்பவர் சூழல் களஞ்சியம் 1990 சொல்லி இருக்கிறார். சூழல் என்பது உயிரிகளின் இருப்பில் பாதிப்பு செலுத்தும் வெளிவாரி நிலைமைகளின் தொகுப்பாகும். அதாவது சூழலால உயிரிகள இருப்புக்கு பாதிப்பு, மழை, வெயில், இயற்கை இனத்தங்கள் ஏற்படும் போது பாதிப்புகளும் அது நிகழக்கூடியதாக இருக்கும். அப்போ அவ்வாறான அடிப்படையில் இதை உருவாக்கி அந்த முழு நிலைமையையும் உள்ளடக்கியதான் சூழல் தொகுதி என்று இவர் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி மேலும் சில விளவிலக்கணங்கள் இருக்கு. சூழல் அதிகாரி சொல்லுகிறது அகராதி, சூழல் என்பது உயிர் ஒன்றினை சூழ உள்ள பௌதீக, ரசாயன, உயிரியல் நிலைமைகளாகும் என்றதை சூழ அகராதியில சொல்லி இருக்கிறோம். அதாவது சூழல் என்பது உயிர் ஒன்றினை சூழ உள்ள பௌதீக, ரசாயன, உயிரியல் நிலைமைகளாக அதை காணப்படும் சூழ உயிரச்சு. அதே மாதிரி மனிதனும் சூழலும் 1998 சொல்லப்பட்டிருக்கு. ஒருவரது சூழல் என்பது அவரது சுற்றுப்புறமாகும். அதே போல் தாவரங்கள் மற்றும் விலங்குகளினதும் சூழலும் சுற்றுப்புறத்தினால் ஆனதாகும். அப்போ ஒருவரது சூழல் என்பது அவரது சுற்றுப்புறமாகவும் அதே போல் அவரை சூழவுள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சூழல்ல சுற்றுப்புறத்தில ஆனதாக இருக்கும் என்று மனிதனும் சூழலும் என்ற இதுல சொல்லப்பட்டிருக்கு. 1998ஆம் ஆண்டுல சொல்லியிருக்கு. அப்ப இவ்வாறான சூழல் தொடர்பான வரவிலக்கணங்களை நாங்கள் பார்த்ததன் பிற்பாடு அந்த சூழல் தொடர்பான ஏனைய விடயங்களை நாங்கள் இதிலிருந்து பார்க்க சூழல் தொடர்பாக நாங்கள் இந்த வரவிலக்கணங்கள்ல இருந்து பார்க்கக்கூடிய பொதுவான விடயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, மேற்கூறப்பட்ட வரவிலக்கணங்களுக்கு அமைய சூழல் என்பது உயிருள்ள உயிரற்ற கூறுகளின் தொகுதியாகும். அப்ப இந்த சூழல்ல 2 தொகுதி இருக்கு. ஒன்று உயிருள்ள தொகுதி, அடுத்தது உயிரற்ற தொகுதி. அப்போ உயிருள்ள தொகுதி என்று நாங்கள் பார்க்கும்போது மனிதன், தாவரங்கள், விலங்குகள், அப்படி அதே மாதிரி உயிரற்ற தொகுதியை நாங்கள் பார்க்கும்போது நீர், காற்று, சூரிய ஒளி அப்படியான பகுதிகளை உள்ளடக்கி இந்த சூழல் அமைந்திருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த தாவர வர்க்கங்களும் உயிருள்ள உயிரற்ற அனைத்தும் சூழலுக்குட்பட்டவையாக இருக்கிறது. அப்போ இவை அனைத்தையும் உள்ளடக்கியதாக தான் நாங்கள் சூழல் இருக்குன்னு சொல்றோம். இவை ஒவ்வொன்றுக்கும் இடையில் பல்வேறு சிக்கலான இடைத்தொடர்புகள் காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னா, இந்த தாவரங்கள், விலங்குகளுக்கு இடையில உணவு விலை அப்படின்னு பல்வேறு சிக்கலான இடைத்தொடர்புகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த சிக்கலான இடைத்தொடர்பு காரணமாகத்தான் இந்த சூழல் பிரச்சனைகள் இங்க உருவாகுது. அப்ப இது
ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொன்றுக்கும் இடையில பல்வேறு சிக்கலான இடைத்தொடர்புகள் காணப்படுது. அப்ப இந்த இடைத்தொடர்பு தான் இங்கே நாங்கள் மிக முக்கியமாக விரிவாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். அந்த இடைத்தொடர்பு மூலம்தான் சூழலின் இருப்பு, அந்த இடைத்தொடர்புகள் மூலம் சூழலின் இருப்பும் நிலைத்திருப்பும் இங்கே காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த இடைத்தொடர்புகள் ஊடாகத்தான் சூழல் காணப்படுது. அப்போ இந்த மேற்கூறப்பட்ட விளக்கணங்களுக்கு அமைவாக சூழல் என்பது உயிருள்ள உயிரற்ற கூறுகளின் தொகுதியாக இருக்கும். தாவர வர்க்கங்களும் உயிருள்ள உயிரற்ற அனைத்து சூழலுக்கு உட்பட்டவையாக இங்கே அமைகின்றன. அந்த வகையில் இவை ஒவ்வொன்றுக்கும் இடையில பல்வேறு சிக்கலான இடைத்தொடர்புகள் காணப்படுகின்றது. இந்த இடைத்தொடர்புகளின் மூலம் சூழலின் இருப்பு செயற்பாடுகளும் இடம்பெறக்கூடியதாக இங்கே இருக்கிறது. அப்ப அந்த வகையில சூழல் என்பது இந்த இவற்றை உள்ளடக்கியது. அதாவது எம்மை சூழவிருக்கின்ற தாவரங்கள், விலங்குகள், உயிருள்ள அந்த கூறுகளோட உயிரற்ற கூறுகளான நீர், காற்று, வளி எல்லாத்தையும் உள்ளடக்கித்தான் இந்த சூழல் தொகுதின்றது செயற்படக்கூடியதாக காணப்படுகிறது. அப்ப இந்த சூழல் தொகுதியில் உள்ள கூறுகளை நாங்கள் 2 கூறுகளாக பிரிக்கிறோம். ஒன்று உயிரற்ற கூறுகள், அடுத்தது உயிருள்ள கூறுகள். அப்ப இந்த 2 கூறுகளையும் நாங்கள் விரிவாக பார்க்க இந்த உயிரற்ற கூறுகள்ல சில விடயங்கள் உள்ளடங்கும், உயிருள்ள கூறுகள்ல சில விடயங்கள் உள்ளடங்கும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வகுப்பறை எடுத்துக்கொண்டோம்னா அந்த வகுப்பறையில உயிருள்ள கூறுகளாக அந்த மனிதனும் அந்த பாக்டீரியா அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய விடயங்கள் காணப்படும். அதே மாதிரி உயிரற்ற கூறுகள் என்று நாங்கள் பார்க்க அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய தளவாடங்கள், ஏனைய பொருட்கள், உங்களுடைய எழுது பொருட்கள் எல்லாம் அந்த உயிரற்ற கூறுகளாக இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் உயிருள்ள உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கினதுதான் இந்த சூழல் தொகுதி என்றது இந்த உயிருள்ள உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கியவையாகத்தான் காணப்படுகிறது. அப்ப உயிரற்ற கூறுகள் என்று நாங்கள் பார்க்கும்போது உயிரற்ற சூழலில் கூறுகளாக விளங்குகிறது வளிக்கோளம், நீர்க்கோளம், கற்கோளம் என்பன இங்கே உயிரற்ற கூறுகளாக காணப்படுகிறது. அதே மாதிரி வளிக்கோளத்தில் காணப்படும் காலநிலை, பாறைகள், மண், தரைத்தோற்ற அம்சங்கள், சமுத்திரங்கள், நீர்நிலைகள் ஆகியவற்றையும் நாங்கள் இங்கே இதில் உயிரற்ற கூறுகளுக்குள்ள உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த உயிரற்ற கூறுகள் காரணமாகத்தான் பூமியில உயிரினங்கள் நிலைத்திருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அப்போ அந்த வகையில் இந்த உயிரற்ற கூறுகள் மிகவும் முக்கியமான ஒரு கூறுகளாக இங்கே காணப்படுகிறது. அப்ப இவை அனைத்து கூறுகளும் புவியில் உள்ள தாவரங்களுடனும் உயிர்களுடனும் தொடர்புபடுகின்றன. அப்ப இந்த உயிரற்ற கூறுகள் அனைத்தும் பூமியில இருக்கிற தாவரங்கள், விலங்குகளோட தொடர்புபடுகின்றன. அப்ப அந்த தொடர்பு தான் இடைத்தொடர்பு, சிக்கலான தொடர்புகளாக இந்த தொடர்புகள் தொடர்ந்து காணப்படுகின்றன. அத பௌதீக மற்றும் ரசாயன காரணிகளின் செல்வாக்கு செலுத்துகின்றது. அப்ப இதுல பௌதீக சூழல் மற்றும் ரசாயன சூழல் என்பன இவற்றில செல்வாக்கு செலுத்துகின்ற ஒன்றாக காணப்படுகின்றன. அவை உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகளுடன் தொடர்பு கொள்கின்றன. உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னா சூரிய ஒளி, வெப்பநிலை, மழவீழ்ச்சி, உவர்த்தன்மை, அமிலத்தன்மை என்பன இங்கே மிக முக்கியமானதாக காணப்படுது. அப்போ அந்த வகையில் இந்த கூறுகளை நாங்கள் உயிரற்ற கூறுகள் தான் இந்த சூழல் தொகுதியின் நிலத்திருப்புக்கு மிக முக்கியமாக இருக்கு. இப்போ நீங்கள் அதில் பார்த்தோம்னா முன்னுக்கு பார்த்ததில் இந்த உயிர்கோளம், இந்த உயிர்கோளத்தின் செயற்பாட்டில் வளிக்கோளம், நீர்க்கோளம், நிலக்கோளம் இந்த 3 கோளங்களும் தான் மிக முக்கியம். இந்த 3 கோளங்களின் அடிப்படையில தான் என்ன நடக்குதுன்னா இந்த உயிர்கோளம் செயற்படுகிறது. அப்ப இந்த 3 கோளங்களும் உயிரற்ற கூறுகளாக இருப்பதோட இந்த உயிர்கோளத்தின் தொழிற்பாட்டுக்கு இவை மிக முக்கியமாக காணப்படுகின்றது. சரி, அப்ப அடுத்தது நாங்கள் உயிர்கூறுகளை பார்த்தோம்னா மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும், தாவரங்களும், நீர்வாழ் உயிரினங்களும் கொண்ட மிகவும் மென்மையான பாகம் உயிர் சூழல் தொகுதியாக காணப்படுகிறது. அப்ப இங்க மனிதன் உட்பட மனிதனோட வாழுகிற ஏனைய உயிரினங்கள், தாவரங்களும், நீர்வாழ் உயிரினங்களையும் உள்ளடக்கிய பகுதிகளைத்தான் நாங்கள் உயிர்கூறுகள் என்று சொல்றோம். இந்த உயிரிகளுக்கு தேவையான அடிப்படை உணவை உற்பத்தி செய்யும் செய்முறை முதல்நிலை உற்பத்தின்னு சொல்றோம். இப்போ இந்த உயிரிகளுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கிற செய்முறையை நாங்கள்
முதல் நிலை உற்பத்தி என்றும் சொல்லுகிறோம். இங்க வந்து இதுக்கு தேவையான உயிரிகள் வாழ்வதற்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யும் செய்முறையாக இந்த முதல் நிலை உற்பத்தி காணப்படுது. அப்போ உயிர்கூறுகள தொழிற்பாட்டுக்கு மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும் தாவரங்களும் நீர்வாழ் உயிர்களும் கொண்ட மிகவும் மென்மையான பாகம், இந்த பூமியில காணப்படுகிற மிக மென்மையான பாகமாக இந்த உயிரியல் சூழல் உள்ளடங்குகிறது. உயிர்களுக்கும் தேவையான அடிப்படை உணவை உற்பத்தி செய்யும் செய்முறையாக முதல்நிலை உற்பத்தியாக இந்த உயிர்கூறுகள் இதுல மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. அப்ப இதுல நாங்கள் இனி ஒவ்வொரு சூழல் பார்த்தோம்னா சமூக சூழல் என்பது பௌதிக சூழல் சாராத ஒன்றாக இருக்கும். பௌதிக கட்டமைப்பில் பல்லினத்தன்மை, சமயங்கள், சாதிகள், மரபுரிமைகள், சம்பிரதாயங்கள், உரிமைகள், கடமைகள், பொறுப்பு கூறல், வகை கூறல், நாளாந்த பழக்க வழக்கங்கள் போன்றவையை உள்ளடக்குகின்றது. இவை மனிதனால் உருவாக்கப்படுகின்றவையாகும். இந்த சமூக சூழல்ன்றது நாங்கள் மிக முக்கியமா பார்க்க வேணும். இது மனிதனால உருவாக்கப்படுகின்ற ஒன்றாகத்தான் இது காணப்படுகிறது. அப்ப இது மனிதனால உருவாக்கப்படுது. அப்ப இங்க நாங்க வந்தோம்னா பௌதிக கட்டமைப்பு, இந்த பல்வினத்தன்மை, இலங்கை ஒரு பல்லின நாடு. அப்ப அங்க நாங்க பல இனங்களை காண்றோம். இப்போ உதாரணத்துக்கு சிங்களவர், தமிழர், முஸ்லீம், அதே மாதிரி பல சமயங்கள் காணப்படும். பௌத்தம், இந்து என்று பல சமயங்கள் இருக்கு. சாதிகள் காணப்படுது. அந்த மரபுரிமைகள், ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு அவைக்குமான மரபுரிமைகள், சம்பிரதாயங்கள், உரிமைகள், மனிதனுடைய கடமை உரிமைகள் என்பன இங்க மிக முக்கியமாக காணப்படுகிறது. அதே மாதிரி கடமைகள், பொறுப்பு கூறல், அதிகமாக தற்காலத்தில் கூறப்படுகிற ஒரு விஷயம் வகை கூறல், நாளாந்த பழக்க வழக்கம், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் போன்றவை மிக முக்கியமானதாக காணப்படுது. அப்ப இவை அனைத்துமே மனிதனால உருவாக்கப்பட்டவையாகத்தான் காணப்படுது. இவை அனைத்தும் மனிதனால உருவாக்கப்பட்டவையாக காணப்படுது. அப்ப அந்த வகையில இந்த சமூக சூழல் என்பது மிக முக்கியமாக மனிதனால உருவாக்கப்பட்டதாக காணப்படுகிறது. இந்த சமூக சூழல் மனிதனால உருவாக்கப்பட்டதாக காணப்படுகிறதால அதுல வந்து பல விடயங்களை அது உள்ளடக்கி இருக்கிறது. அப்ப அந்த வகையில சமூக சூழல் மனிதனால உருவாக்கப்பட்டது. அப்ப சூழல் என்பது நாம் வாழும் சுற்றுப்புறமாகும். அப்ப சூழல் என்று நாங்கள் என்னத்தை கருதுகிறோம்னா நாங்கள் வாழ்ற சுற்றுப்புறம். இப்ப நாங்கள் வகுப்பறை எடுத்தோம்னா அந்த வகுப்பறையில இருக்கிற சுற்றுப்புறம் அனைத்தும் சூழலாக கொள்ளப்படும். அப்ப அது மிக முக்கியமானதாகும். அதே இப்ப கிரேக்க நாட்டினர் அதை ஒகில்ஸ் என்று சொல்லி நம்ம சூழலை என்று குறிப்பிடுகிறார்கள். நாம் வாழும் அயல் சூழலானது அனைத்து உயிரிகள் அவற்றுக்கிடையே நிகழ்கின்ற இடை தொடர்புகள் அவற்றில் உயிரற்ற செயற்பாடுகள் போன்றவற்றை உள்ளடக்கியதான், உயிரியல் செயற்பாடுகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாகத்தான் இந்த இடைத்தொடர்பு காணப்படுகிறது. அப்ப இந்த இடைத்தொடர்பு மிக முக்கியமானது. அப்ப அதுல மிக முக்கியமா இருக்கிறது இந்த இடைக்கிடையிலான இடைத்தொடர்பு. அப்ப இந்த சூழல்ல நாங்க சமூக சூழல், மாநில சூழல் என்றும் இந்த மனிதனுடைய சூழலை சொல்லலாம். இது பௌதிக சூழலை உயிரியல் சூழல் எனவும் இங்க நான் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்ப அந்த வகையில இந்த சூழல் வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். அப்ப சூழல் என்பது நாம் வாழுகிற சுற்றுப்புறம், அது மிக முக்கியமானது. அப்ப இதை கிரேக்க நாட்டவர்கள் ஒகிட்ஸ் என்று சொல்லினோம். அப்ப நாம் வாழும் அயல் சூழலானது அனைத்து உயிரிகள் அவற்றுக்கிடையே நிலவுகின்ற இடைத்தொடர்புகள் அவற்றின் உயிரியற் செயற்பாடுகள் போன்றவற்றை உள்ளடக்கியுள்ளது. இச்சூழல் சமூக சூழல், மாநில சூழல் எனவும் அழைக்கப்படும். பௌதிக சூழலை உயிரியற் சூழல் என்றும் நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த சூழல் என்பது இவை எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. அந்த வகையில சூழல் என்றது நாம் வாழுகிற சுற்றுப்புறம் ஆகும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயற்கை சூழல், இயற்கையாக உருவாகி காணப்படுகிற சூழலை தான் நாங்கள் இயற்கை சூழல்னு சொல்லுவோம். புவியில காணப்படுகிற உயிருள்ள உயிரற்ற அனைத்தும் இயற்கை சூழலுக்குரியவையாக காணப்படும். பூமியின் மேற்பரப்பில இல்ல புவியில காணப்படுகின்ற உயிருள்ள உயிரற்ற அனைத்தையும் நாங்கள் இயற்கை சூழலுக்குரியவை என்று சொல்கிறோம். மனிதனது செல்வாக்கு இன்றி இயற்கை தொகுதிகளான இவை இயங்குகின்றன. மனிதனுடைய செல்வாக்கு இல்லாம இந்த இயற்கை சூழல் வந்து தொழிற்படுகிறது. தாவரங்கள், விலங்குகள், மண், வளி, காலநிலை, இந்த சக்தி, சூரிய சக்தி என்பன மனிதனுடைய செல்வாக்கு இன்றித்தான் இவை தானாக செயற்படக்கூடியவை. இந்த இயற்கை சூழல்ல
நாங்கள் பார்த்தோம்னா புவியில காணப்படுகின்ற உயிருள்ள உயிரற்ற அனைத்தும் இயற்கை சூழலுக்குரியவையாக காணப்படும். தாவரங்கள், விலங்குகள், மண், வளி, காலநிலை என்பன இதில் மிக முக்கியமானதாக இருக்கும். மனிதன் அது செல்வாக்கு இன்றி இயற்கை தொகுதி இது இயங்கக்கூடியது. அப்போ மனிதனுடைய தலையீடு இல்லாமல் இந்த இயற்கை சூழல் காணப்படும். இப்போ நான் பார்த்தோம்னா இயற்கை தாவரம்னு சொல்லியிருக்க மனிதனுடைய தலையீடு இன்றி தானாக உருவாகிய தாவரங்களை நாங்கள் இயற்கை தாவரங்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி மனிதன் அது செல்வாக்கு இன்றி இயற்கை தொகுதிகள் வந்து இயங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதைத்தான் நாங்கள் இயற்கை சூழல் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த இயற்கை சூழலுக்குரிய நிகழ்வுகள் நிறைய நிகழ்வுகள் இந்த இயற்கை சூழல்ல இருக்கும். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னா கார்பன் பட்டம், இந்த தாவரங்கள், சேதன பசலை, சுவட்டு எரிபொருட்கள் என்ப விலங்குகளில் இதில் ஒளித்தோப்பு, சுவாச இந்த செய்முறைகள் கார்பன் பட்டத்தில் ஒரு வட்ட ஒழுங்கு செய்முறையாக தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கும். அப்போ அது வந்து ஒரு இயற்கை சூழல் நிகழ்வு. அது இயற்கையாகவே இடம்பெறுகின்ற ஒன்றாக இந்த கார்பன் வட்டம் காணப்படுகிறது. அதே மாதிரி நீரியல் வட்டம். அப்போ நாங்கள் பார்த்தோம்னா இந்த நீரியல் வட்டம்ன்றதும் ஒரு இயற்கையாக காணப்படுகிறது. அதாவது வந்து இந்த மழை செயற்பாட்டினூடா இல்லாட்டி இந்த பூமியின் மேற்பரப்பில் காணப்படுகிற இந்த தாவரங்கள், விலங்குகள் மற்ற நீர்நிலைகளில் இருக்கிற நீரானது ஆவியாகி சூரிய சக்தியின் ஊடாக ஆவியாகி மேலெழுந்து ஒடுங்கி மீண்டும் மழையாக அல்லது படிவு வீழ்ச்சியாக இந்த பூமியில வந்தடைகிறது. அதில் ஒரு பகுதி நிலத்தடி நீராக போக ஏனைய பகுதிகள் இந்த விலங்குகள் தாவரங்களால் நுகரப்பட ஏனையவை மீண்டும் ஆவியாகி அது ஒடுங்கி மழையாகி இந்த பூமியின் மேற்பரப்பை மீண்டும் வந்த. அப்போ இது ஒரு இயற்கை நிகழ்வு. இந்த நீரியல் வட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி உணவு வேலை நாங்கள் பார்த்தோம்னா உணவு வேலை அல்லது உணவு சங்கிலின்னு சொல்லுவோம். இதுவும் இயற்கையாகவே இடம்பெற்று கொண்டிருக்கும். இப்போ தாவரங்கள் ஊடாக இதில் நாங்கள் பார்த்தோம்னா தாவரத்தை இவை ஒட்டகச்சிவிங்கை உண்ண அதை சிங்கம் ஒட்டகச்சிவிங்கியை உணவாக உட்கொள்ளும். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னா இந்த தாவரம், விலங்குகள் இவை அனைத்தின் செயற்பாடுகளும் ஒரு உணவு வேலையாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வகையில் இது உணவு சங்கிலியாகவும் காணப்படுகிறது. உதாரணத்தை பார்த்தோம்னா மான் வந்து தாவரங்களை உணவாக உட்கொள்ளும். மானை புலி வேட்டையாடும். அப்போ அந்த வகையில் இந்த உணவு வேலை அமைப்பு என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த வகையில் உணவு வேலை மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் இங்கே காணப்படும். அப்போ இதுவும் ஒரு இயற்கையின் நிகழ்வு தான். இயற்கையாகவே இது இடம்பெற்று கொண்டு இருக்கிறது. அடுத்த சூழலும் மனிதனும். மனிதன் வந்து இந்த சூழல்ல என்ன செய்கிறான், இந்த சூழலின் ஊடாக மனிதன் என்னென்னத்தை பெறுகிறான், எவ்வாறு செயற்படுகிறான் என்றதை நாங்கள் இங்கே மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ சூழலும் மனிதனும் என்று பார்க்க மனிதன் இயற்கையில் ஒரு அங்கமாகும். அப்போ மனிதன் வந்து இந்த சூழல் தொகுதியின் ஒரு அங்கம். அதுதான் இங்கே மிக முக்கியமான சூழலின் சிறப்பான அங்கமாக மனிதன் கருதப்படுகிறான். இப்போ இங்கே சிறப்பான அங்கம் என்று பார்க்கும்போது மனிதன் வந்து ஏனைய விலங்குகள், தாவரங்கள் ஒப்பிடும் போது அவனுடைய சிந்திக்கிற ஆற்றல், அவன்கிட்ட இருக்கிற தொழில்நுட்ப அறிவுகள் காரணமாக ஏனையவற்றுடன் ஒப்பிடும்போது அவன் ஒரு சிறப்பானவனாக மனிதன் கருதப்படுகிறான். அப்போ அந்த வகையில் மனிதன் மிக முக்கியமான ஒரு பகுதி அங்கமாக இங்கே இந்த சூழல் தொகுதியில் இருக்கிறான். மனிதன் தனது சிந்தனைகளையும் ஆற்றல்களையும் நடைமுறையை உலகில் செயற்படுத்துவதன் மூலம் சூழலை மாற்றியமைக்க முற்படுகின்றான். அப்ப இங்கதான் சூழலை மனிதன் தன்னுடைய சிந்தனையாலும் ஆற்றலாலும் தனக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவுகளையும் பயன்படுத்தி இந்த சூழல் தொகுதியை அவன் மாற்றி அமைக்க முற்படுகின்ற போதுதான் என்ன நடக்குகிறது, இந்த சூழல் பிரச்சனை என்றது இடம்பெறுகிறது, உருவாகிறது. அப்ப அந்த சூழல் பிரச்சனை இடம்பெறுவதற்கான பிரதான காரணம் இந்த மனிதன் வந்து சூழலை மாற்றி அமைப்பது. அதுதான் இங்க இதுல இருக்கக்கூடிய மிக பிரதான காரணமாக காணப்படுகிறது. அப்ப இதனால் இயற்கை சூழல் சமநிலைக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. அப்ப இந்த இயற்கை சூழலினுடைய சமநிலைக்கு இந்த மனிதனுடைய செயற்பாடுகள் காரணமாக பாரிய அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. அப்ப இந்த அச்சுறுத்தல் சமநிலை, இயற்கை சமநிலை என்றதான் இப்ப நாங்க உண்மையிலேயே பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. பாரிய
அச்சுறுத்தல், இதுக்குரிய பாரிய அச்சுறுத்தல் தான் இங்கே காரணமாக இருக்கிறது. சரி, அப்போ இயற்கை சூழல்ல சமநிலை பாதிக்கப்படுவதால் தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம்னா காலநிலை மாற்றம், பூமி வெப்பமடைதல் போன்ற பல்வேறு விளைவுகள் எங்களுக்கு ஏற்படுகிறது. அந்த பூமி அடைதல் காரணமாக இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா உலக நாடுகள் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கி நிற்கின்றன. உதாரணத்தை பார்த்தோம்னா பனிக்கட்டி உருகிறது, வட துருவம் தென் துருவ பகுதிகளில் பனிக்கட்டி உருகிறது. அப்போ இதன் விளைவாக கடல் நீர் மட்டம் உயர்வடைவதால் சிறிய நாடுகள் கடலில் மூழ்கலாம். உதாரணத்துக்கு மாலத்தீவு போன்ற சிறிய நிலப்பரப்புகளுடைய தீவுகள் கடலில் மூழ்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அப்போ இதன் காரணமாக இயற்கை சூழல்ல சமநிலைக்கு நாங்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய மனித நடவடிக்கைகளால் தான் சுற்றாடல் பிரச்சனைகள் பாரிய அளவில் ஏற்படுகின்றது. அப்போ அது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த அழகில மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். சூழலின் இருப்பும் மனிதனின் இருப்புக்கும் காரணமாவதால் சூழலை பாதுகாப்பது அவசியமாகும். அப்போ இந்த சூழல் உடைய இருப்பு மனிதனுடைய இருப்புக்கு மிக முக்கியமானதா. அதன் காரணமாக நாங்கள் சூழலை பாதுகாப்பதுன்றது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ மனிதன் என்ன செய்ய வேணும் என்றால் சூழலை பாதுகாக்க வேணும். அப்போ அவன் சூழலை மாற்றி அமைப்பதன் ஊடாக இந்த சூழல் பாதுகாப்பு கேள்விக்கு உட்படுகிறது, பாதிக்கப்படுகிறது. அப்போ அதன் விளைவாக சூழலை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே காணப்படுகிறது. அப்போ சூழலை பாதுகாப்பது தான் இப்போ மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவாலான பிரச்சனையாக இருக்கிறதால அதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த சூழல்ல இருந்து மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சேவைகள் என்று பார்த்தோம்னா அந்த சூழல்ல மனிதனுக்கு 3 வகையான சேவைகள் கிடைக்கின்றது. அதில் ஒன்று மனிதனுடைய வாழ்க்கைக்கு, உயிர் வாழ்வதற்கு அவசியமாக மனிதனுக்கு கிடைக்கிற சேவைகள். அதை நாங்கள் பார்த்தோம்னா இப்போ சுவாசம், நீர் இந்த மனிதனுடைய அடிப்படை தேவைகளாக இருக்கும். உணவு, உடை, உறையுள் போன்ற அடிப்படை தேவைகள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உதவுகிற சேவைகளாக இருக்கும். அதே மாதிரி மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைகள், உதாரணத்துக்கு நாங்கள் விவசாயம், கைத்தொழில், எங்களோட சேவைத்துறை போன்ற மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைகள், வருமானம் உழைக்கின்ற சேவைகள், அந்த வகை அதுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்ல இருந்து கிடைக்கிற சேவைகள். அடுத்தது இதுதான் மிக முக்கியமானது, கழிவுறிஞ்சல் சேவைகள். அதாவது இயற்கையில ஏற்படுகின்ற கழிவுகள், மனிதனுடைய வாழ்வியல் கழிவு, பொருளாதார நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய கழிவுகளை இந்த சூழல் தொகுதி உறிஞ்சுகிறது. இந்த கழிவுறிஞ்சல் நடவடிக்கை தான் இப்ப மனிதனுடைய ஆடம்பர வாழ்க்கை முறை, அவனுடைய தேவைகள் அதிகரித்து கொண்டு போறதன் விளைவாக இந்த கழிவுறிஞ்சல் தேவை சூழலால தாங்கிக் கொள்ள முடியாம, அதனால செயற்படுத்த முடியாத அளவுக்கு இந்த கழிவுறிஞ்சுதல் சேவைகள் இன்றைக்கு பாதிக்கப்படுது. அதனாலதான் சுற்றாடல் பிரச்சனை என்றது இன்றைக்கு உருவாகிறது. அப்ப இதுல இந்த ரெண்டும் தான் பொருளாதாரமும் அதுக்கு பங்களிப்பு செய்கிறது. இந்த சுற்றாடல் பிரச்சனைக்கு கழிவுறிஞ்சலும் பெருமளவில் பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த சூழல்ல இருந்து கிடைக்கிற இந்த 3 சேவைகள் மிக முக்கியமானது. மனிதனுக்கு வாழ்க்கைக்கு உதவுற சேவைகள், அடுத்த பொருளாதார உதவி சேவைகள், அடுத்தது கழிவுறிஞ்சல் சேவை. இந்த 3 சேவைகளும் இந்த சூழலால மனிதனுக்கு வழங்கப்படுகிற மிக முக்கியமானது. அந்த 3 சேவைகளை நாங்கள் விரிவாக பார்க்க வாழ்க்கைக்கு உதவும் சேவைகள் என்று நாங்கள் பார்த்தோம்னா இயற்கையாக கிடைக்கும் சூரிய ஒளி, காற்று, நீர் போன்றன இவற்றுள் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இயற்கையாக மனிதனுக்கு கிடைக்கிற சூரியன் ஊடாக கிடைக்கிற சூரிய ஒளி, காற்று, நீர், இந்த 3ம் மனிதனுக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம். அப்ப இதன் ஊடாக மனிதனுடைய வாழ்க்கைக்கு உதவும் சேவைகள் மனிதனுக்கு கிடைக்கிறது. இவை உயிரிகள இருப்புக்கு அத்தியாவசியமானது. அப்ப இந்த பூமியில வாழக்கூடிய மனிதன் உட்பட்ட தாவரங்கள், விலங்குகள் உட்பட்ட உயிரிகள இருப்புக்கு இந்த சூரிய ஒளி, காற்று, நீர் என்ற மிக முக்கியமானதாக காணப்படுது. அப்ப இவை என்ன செய்யுதுன்னா மனிதனுடைய நடவடிக்கையால இந்த காற்று மாசடைகிறது, நீர் மாசடைகிறது, மற்ற சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் பூமியை வந்தடைகிறது, ஓசோன் படையில துவாரம் ஏற்படுவதால். அப்ப அதன் விளைவாக இந்த மனிதன் வாழ்க்கைக்கு உதவுற இந்த சேவையும் என்ன செய்யப்படுகிறதா பாதிக்கப்படுகிறது. அப்ப அதனூடாக இந்த
வாழ்க்கைக்கு உதவுகிற இந்த சூழல் வந்து அற்று போறதாக அல்லது கேள்விக்குறியாக பாதிக்கப்படுகிற ஒரு விடயமாக இன்றைக்கு நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி பொருளாதார உதவி சேவைகள், மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைக்கு வந்து சூழல் வந்து மிகப்பெரிய பங்காற்றக்கூடியதாக இருக்கிறது. அதில் வந்து 2 வகையான பங்காற்றலை வழங்குகிறது. ஒன்று மூலப்பொருட்களாகவும், அடுத்தது சக்தியாகவும் இந்த சூழல் தொகுதி வந்து மனிதனுடைய பொருளாதாரத்துக்கு உதவுகிறது. மூலப்பொருட்கள் என்று பார்க்க நாங்கள் பார்த்தோம்னா நிலம் ஒரு மிக பிரதானமான மூலப்பொருள். அடுத்த கனிய வளங்கள், மசகெண்ணெய், மற்ற தாவரங்கள், விலங்குகள், மற்ற உணவுகள் வந்து மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைக்கு தேவையான ஒரு மூலப்பொருட்களாக காணப்படும். இவற்றை நாங்கள் நுகர்வதன் ஊடாகத்தான் எங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு செல்கிறோம். அதே மாதிரி சக்திகள் பார்த்தோம்னா சூரிய சக்தி, உயிர் சுவட்டு எரிபொருள், உயிரியல் வாயு, நீர் மின்சாரம், இவை எல்லாமே இந்த சூழல்ல இருந்து மனிதனுக்கு கிடைக்கக்கூடியவையாக காணப்படுகிறது. அப்ப இந்த 2 விடயமும் வந்து மனிதனுடைய பொருளாதார உதவி சேவையாக சூழலால கிடைக்குது. அப்ப பொருளாதார நடவடிக்கைகளுக்கு, மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைக்கு நாங்கள் மிக முக்கியமாக பார்த்தோம்னா ஒன்று மூலப்பொருட்களும் சக்திகளும் தேவை. அந்த மூலப்பொருட்கள் என்று பார்க்க நிலம், கனிய வளங்கள், தாவரங்கள், விலங்குகள், உணவுகள் காணப்படுகிறது. சக்தி என்று பார்க்க சூரிய சக்தி, உயிர் சுவட்டு எரிபொருள், உயிரியல் வாயு, நீர் மின்சாரம் என்பன இங்கே மிக முக்கியமானதாக காணப்படும். மனிதன் தனது தேவைகளை பூர்த்தி செய்ய முற்படும் போது இவற்றின் மீது அதிக அளவு தாக்கம் செய்யப்படுது. அப்ப மனிதனுடைய தேவைகள், நாங்கள் மனிதன் தேவைகளை 2 வகைப்படுத்தலாம். இந்த தேவைகள் வந்து 2 ஆகும். ஒன்று அடிப்படை தேவைகளாகவும், அடுத்தது ஆடம்பர தேவைகளாகவும் காணப்படும். அப்ப அந்த தேவைகள் வந்து மனிதனுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக போய் கொண்டிருக்கும் போது இதுல நாங்க ஏற்படுகிற தாக்கம் வந்து கூடிக்கொண்டு போறதாக காணப்படுகிறதா. கூடிக்கொண்டு போய் இதன் விளைவாக பூமியில வந்து அதிக அளவு தாக்கம் செலுத்தப்படுகிறது. அப்ப இதுதான் இங்க எங்களுக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுது. அப்ப இந்த மனிதனுடைய தேவைகள் அதிகரித்து கொண்டு போறபடியா மனிதன் என்ன செய்கிறான்டா இந்த தன்னுடைய பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்கிறான். அப்ப அதன் விளைவாகத்தான் பூமி மீதான இந்த சூழல் மீதான தாக்கம் வந்து அதிகரித்து கொண்டு போற ஒன்றாக காணப்படுகிறது. அடுத்தது வந்து கழிவுறிஞ்சல் சேவைகள். அதை பார்த்தோம்னா அயல் சூழலுக்கு கிடைக்கிற மிக முக்கியமான சேவை இதாகத்தான் காணப்படும். இந்த இது காணப்படுகிறது மிக முக்கியமானதாக. விலங்குகளது வாழ்க்கை, மனிதனது பொருளாதார நடவடிக்கை, இங்க 2 விஷயம் இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கை, அடுத்தது மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் சூழலில் சேர்க்கப்படும் கழிவுப் பொருட்கள் அகத்துறிஞ்சப்படுதல் இதன் மூலம் இடம்பெறுகிறது. உதாரணத்துக்கு வீட்டு கழிவு, கைத்தொழிற்சாலை கழிவு. அப்ப இங்க அகத்துறிஞ்சல் என்றால் என்னன்னா இந்த மனிதனுடைய வாழ்வியல் கழிவுகள், பொருளாதார கழிவுகளை இந்த கழிவுறிஞ்சல் தொகுதியினூடாக கற்கோளம், வளிக்கோளம், மற்ற நீர்க்கோளம் என்ன செய்யறதுன்னா அகத்துறிஞ்சி அதை அகற்றுகிறது. அப்ப இந்த செயற்பாடு என்ன நடக்குதுன்னா மனிதனுடைய அளவுக்கு அதிகமான தேவைகளால அல்லது செயற்பாடுகள் காரணமாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறதாக மாறும். அதாலதான் இந்த கழிவுறிஞ்சல் இது வந்து நாங்கள் இன்றைக்கு சூழல்ல ஒரு பிரச்சனையான விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அயல் சூழல்ல மிக முக்கியமான பிரச்சனைக்குரிய விடயமாக இந்த கழிவுறிஞ்சல் தொகுதி செயற்பாடு இருக்குது. அது இன்றைக்கு மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைகள், வாழ்வியல் நடவடிக்கைகள் காரணமாக இன்றைக்கு அச்சுறுத்தலுக்கு உட்படுகின்ற ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப அது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு மாறுது. அப்ப சூழலினால் தாங்க முடியாத அளவுக்கு சேரும் கழிவுப் பொருட்களால் அதன் அகத்துறிஞ்சல் சக்தி குறைவடைகிறது. அப்ப அதான் முக்கியமானது. சூழல்ல சேருகின்ற கழிவுப் பொருட்கள் வந்து சூழலால தாங்க முடியாத அளவுக்கு காணப்படுகின்றால இந்த அகத்துறிஞ்சுற சக்தி வந்து அது குறைவடைகிறது. அப்ப அதாலதான் இன்றைக்கு சூழல் பிரச்சனைகள் உருவாகிறது. அப்ப இதனால் தீமையான விளைவுகள் ஏற்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் சுற்றுச்சூழல்ல அதில் நாங்கள் வாழ முடியாத மனிதனுடைய வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலான சூழலாக இன்றைக்கு சுற்றுச்சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே மனித வாழ்வு சுற்றுச்சூழல்ன்றது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே சூழலில் இருப்புக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எமது பொருளாதார செயற்பாடுகளை மேற்கொள்றது அவசியமாகும். அப்ப நாங்கள் எங்களுடைய சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத
வகையில எங்களுடைய பொருளாதார செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்வது மிக அவசியமாகும். பொருளாதார செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள சூழலுக்கு பாதிப்பில்லாத பொருளாதார செயற்பாடுகளாக நாங்கள் மேற்கொள்ள வேணும். அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் நிலைபேண் அபிவிருத்தி, நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தியாக நாங்கள் அதனை பார்க்கிறோம். எதிர்கால சந்ததியினரும் எதிர்காலத்தில் இந்த பூமியில வாழக்கூடியவர்களும் வாழக்கூடிய முறையில பொருத்தமான வகையில எங்களோட பொருளாதார செயற்பாடுகளையும் அபிவிருத்தி செயற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. அப்ப மனிதன் சூழலை மாற்றுவதற்கு முதல் நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம், மனிதன் சூழலை 3 வகையில பயன்படுத்துகிறான். மனிதன் சுற்றாடலை 3 வகையில பயன்படுத்துறான். ஒன்று சூழலை உள்ளவாறு பயன்படுத்துதல், சூழலுடன் இணைந்து வாழுதல், சூழலை மாற்றி அமைத்தல். அப்ப இந்த இதுல நாங்கள் இப்ப செய்யற விடயம் இந்த சூழலை மாற்றி அமைக்கிற விடயமாக இருக்கிற வழியா தான் இன்றைக்கு சுற்றாடல் பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த மனிதன் சூழலை மாற்றுவதற்கு முனைவதால் தான் நாங்கள் இன்றைக்கு சுற்றாடல் பிரச்சனை ஏற்படுகிறது. பார்த்தோம்னா ஆதி மனிதன் எளிமையான வாழ்க்கை முறையினால் சூழலை மாற்றி அமைக்காது அல்லது சூழலை தாங்கக்கூடிய மாற்றங்களை மேற்கொண்டு வாழ்ந்தான். அப்ப அதால அவனுடைய வாழ்க்கை கோலத்தில் இல்லாட்டி அவனுடைய வாழ்க்கை காலங்கள்ல சுற்றாடல் பிரச்சனை என்றது இல்லாட்டி சுற்றாடல் மாசடைதல் என்றது மிக குறைவாக இருந்தது. ஆனால் தற்கால மனிதன் நாங்கள் அறிவு, தொழில்நுட்பம் மற்றும் அபதி வீதமாக வளங்களை நாங்கள் நுகர்வதனால இயற்கை சூழலுக்கு அவனால் ஏற்படும் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. எங்களுடைய அறிவு, நாங்கள் பயன்படுத்துகிற தொழில்நுட்பம், நாங்கள் இந்த வளங்களை அளவுக்கு அதிகமாக நுகர்வதன் காரணமாக இன்றைக்கு சூழலுக்கு ஏற்படுகிற தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு புவிச்சூழலை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அதில் உயிரிகள்ல மனிதன் அளவு 0.5% தான். அப்ப ஏனைய உயிரிகள் கிட்டத்தட்ட 99.5% இருக்கு. அப்ப அப்படி இருக்கிற அந்த மனிதன் இந்த சூழலுக்கு ஏற்படுத்துகிற தீங்கு மிக கூடுதலானதாக இருக்கு. அப்ப அந்த சூழலை மனிதன் மாற்றி அமைக்க முற்படுவதால்தான் இந்த பிரச்சனைகள் என்ன செய்கிறதுன்னா அதிகரித்து கொண்டு போகுது. அப்ப மனித சூழல் மூலம் பௌதிக சூழல் மற்றும் உயிரியல் சூழலுக்கு பாரிய தாக்கம் ஏற்படும். மனிதனுடைய சூழல் நடவடிக்கைகள் இந்த பௌதிக சூழலுக்கும் உயிரியல் சூழலுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதன் காரணமாகத்தான் இந்த சுற்றாடல் பிரச்சனைகள் எழுகின்றன. அதற்கான விளைவுகள்லாம் இதனுடைய சுற்றாடல் பிரச்சனையா இருக்கு. அப்ப மனிதன் சுற்றாடலை மாற்றி அமைக்க முற்படுவதால் தான் இன்றைக்கு மனிதனுடைய அறிவு, தொழில்நுட்பம் அபரிவிதமாக வளங்களை நுகர்வதன் காரணமாக இன்றைக்கு இந்த சுற்றாடல் அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில உலகில் அதிக அளவான சனத்தொகை பெருக்கம் ஏற்படுகிறது. இப்ப பார்த்தோம்னா மக்கள் தொகை கூடிக்கொண்டு போகிறது. இப்ப சீனா, இந்தியா போன்ற நாடுகள் உலகத்தின் சனத்தொகை கூடிய நாடுகளாக காணப்படுகிறது. அப்ப இவற்றினுடைய சனத்தொகை 1950ஆம் ஆண்டுக்கு பின்னரான கால பகுதியில அதிகரித்து கொண்டு போகிறது. அப்ப அதன் விளைவாக மனிதனுடைய தேவைகள் அதிகரிக்கின்றது. உணவு தேவை, பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரித்து கொண்டு போகின்றன. அப்ப இதனால் மனித வளத்தின் விருத்தியும் வாழ்க்கை தரத்தின் அபிவிருத்தியிலையும் இது தாக்கம் செலுத்துகிறது. அப்ப மனிதனுடைய வளம் விருத்தி அடைந்து கொண்டு போகிறது, அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கை தரமும் அதிகரித்து கொண்டு போகிறது. அப்ப அதால இன்றைக்கு மனிதனுடைய தேவைகள் அதிகரித்து கொண்டு போகுது. அப்ப மனிதன் என்ன செய்யறான், தன்னுடைய வளத்தை தன்னுடைய தான் விருத்தி அடைவதன் விளைவாக அவனுடைய அறிவு, திறன், மனப்பாங்குகள் வளர்ச்சி அடையுது. அப்ப அவனுடைய தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையுது. அப்ப அதனால அவனுடைய அபிவிருத்தியும் அதிகரித்து கொண்டு போகுது. அப்ப அதன் விளைவாக இன்றைக்கு சனத்தொகை பெருக்கம் இந்த சூழல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னா இப்போ மனிதனுடைய சனத்தொகை பெருக்கத்தினால் இந்த கட்டிட அமைப்புகள் கிடையாக அதிகரிக்காமல் இன்றைக்கு செங்குத்தாக அதிகரித்து கொண்டு போற நிலைமைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப அந்த வகையில உலக சனத்தொகை 7 பில்லியனாக அதிகரித்து கொண்டு செல்கிறது. அப்ப அது அதிகரித்து 2050ஆம் ஆண்டு அளவிலே அது 8 பில்லியனாக மாறும் என்று எதிர்கூறப்படுகிறது. அப்ப சனத்தொகை, மனிதனுடைய சனத்தொகை
பெருக்கம் வந்து இன்றைக்கு பூமியால் தாங்க முடியாத அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அதிகரித்து கொண்டிருப்பதும் இதில் ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இதனால் மனிதனது பொருளாதார செயற்பாடுகள் அதிகமாகிறது. இதனுடைய விளைவாகத்தான் சூழல் பிரச்சனை ஏற்படுகிறது. இவற்றின் விளைவாக சூழல்ல வந்து என்ன நடக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கனிய வளங்கள் வந்து எல்லையற்ற அளவில் நுகரப்படுது சனத்தொகை அதிகரிப்பினால். குடியேற்றங்கள் ஸ்தாபிக்கப்படுது, புதிய புதிய குடியேற்றங்கள் உருவாக்கப்படுது, விவசாய மயமாக்கல் கூடிக்கொண்டு போகுது, விவசாய நடவடிக்கைகள் அதிகரித்து கொண்டு போகுது, கைத்தொழில் மயமாக்கல் கூடிக்கொண்டு போகுது, நகரமயமாக்குதல் கூடிக்கொண்டு போகுது. அடுத்தது மனிதனுக்குரிய உட்கட்டமைப்பு வசதிகள் என்பன பல தேவைகள் வந்து இந்த பௌதிக சூழல்ல வரையறையின்றி மனிதன் பயன்படுத்த தொடங்கினான். அப்போ இதன் விளைவாகத்தான் சுற்றாடல் பிரச்சனை வந்து உருவாகக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் பார்த்தோம்னா சனத்தொகை அதிகரித்து கொண்டு போக போக மனிதன் வந்து கனிய வளங்களை வந்து எல்லையற்ற அளவில் நுகர்ந்து கொண்டு போகிறான். அப்போ இந்த கனிய வளங்கள் வந்து பூமியில இருந்து மிக விரைவாக அழிந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய குடியேற்றங்கள், புதிய புதிய குடியேற்றங்களை உருவாக்குவதால் காடு அழிப்பு இடம்பெறுகிறது. அடுத்த விவசாய மயமாக்கல் காரணமாகவும் சீனப்பயிர் செய்கை அல்லது அவனுடைய அந்த நிலம் வந்து துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது கைத்தொழில் மயமாக்கல் காரணமாக கைத்தொழிலுடைய கழிவுகள், இப்போ நீர் இல்லை கைத்தொழில் கழிவுகள் கலக்கப்படுவது, வழியில் கலக்கப்படுது, கைத்தொழில் கழிவுகள் வந்து பூமியின் தரைப்பகுதியில் கொட்டப்படுது. அப்போ இதனூடாக கைத்தொழில் நடவடிக்கையில் ஏற்படுகிற கழிவுகள். அடுத்த நகரமயமாக்குதல் காரணமாக சுற்றாடல் பாதிப்பு ஏற்படுகிறது. அடுத்தது மனிதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இப்போ வீதிகள், குடியிருப்புகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் அதிகரிக்க வேண்டி இருப்பதால் இந்த தேவைகளின் பொருட்டு பௌதீக சூழல் வந்து மனிதன் வந்து வரையறை அற்ற வகையில் பயன்படுத்துவதால் என்ன நடக்குதுன்னா இதன் விளைவாக சுற்றாடல் பிரச்சனைகள் இடம்பெறுகின்றன. அப்போ இந்த சுற்றாடல் பிரச்சனைகளை பற்றித்தான் நாங்கள் இங்கே விரிவாக பார்க்க வேணும். இந்த சுற்றாடல் பிரச்சனைகள் மனித நடவடிக்கையால் எவ்வாறு ஏற்படுகின்றன. அப்போ இந்த சுற்றாடல் பிரச்சனைகளை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களோட செயற்பாடுகளை, அபிவிருத்தி செயற்பாடுகளை, சுற்றாடல் பிரச்சனைகள் எழாதவாறு அபிவிருத்தி செயற்பாடுகளை எவ்வாறு கொண்டு போகலாம் என்றதான் நாங்கள் இந்த இதில் வந்து தொடர்ந்து நாங்கள் பார்க்க வேணும். அப்போ ஆகவே இப்போ இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த விடயங்கள்ல இருந்து பரீட்சை ரீதியாக வரக்கூடிய வினாக்களை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அப்போ இதில் நாங்கள் வினாக்கள் என்று பார்த்தோம்னா பின்வரும் வினாக்களுக்கு விடை தருகின்ற இதில் ஒரு கொஞ்சம் கேள்வி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுத்தொழிலில் உயிர் வாழக்கூடிய ஒரே ஒரு கோள் இது புவி. சியாட்டல் பிரகடனம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1954 ஆண்டு. இந்த 1954 ஆண்டு காலப்பகுதியில் தான் உலகத்தின் சனத்தொகை அதிகரிக்க தொடங்கியது. அடுத்தது சூழல் என்பது உயிரிகளின் இருப்பில் பாதிப்பு செலுத்தும் வெளிவாரி நிலைமைகளின் தொகுப்பாகும் என கூறியவர் கென் ஜோன் என்பவர் இதில் கூறியிருக்கிறார். அப்போ இதுக்குரிய வினாக்களாக இருக்கும். அடுத்தது மனிதனால் கட்டியெழுப்பப்பட்ட சூழல் இது சமூக சூழல். மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல் வந்து சமூக சூழல். கிரேக்கர்கள் சூழலை எப்பேருனா குறிப்பிடுவா ஒகிஸ் என்று சொல்லுகிறார்கள். தாவரங்களும் விலங்குகளும் உயிர் வாழக்கூடிய உகந்த சூழல் புவியில் எக்கோளத்தின் காணப்படுகிறது. உயிர்கோளம் வந்து வளிக்கோளம், நீர்க்கோளம், நிலக்கோளம், இந்த 3 கோளத்திலேயும் இணைந்துதான் இந்த உயிர்கோளம் இருக்கிறது. இந்த 3 கோளங்களும் உயிர்கோளத்துக்கு மிக அவசியம். அப்போ இங்கே தான் உயிர் வாழக்கூடிய கோளமாக இந்த உயிர்கோளம் காணப்படுகிறது. அடுத்தது சூழல் தொகுதியில் அடங்கியுள்ள கூறுகளை பெயரிடுக என்று பார்த்தோம்னா சூழல் தொகுதியில் உள்ள கூறுகள் 2 வகையான கூறுகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்து உயிருள்ள கூறுகள், உயிரற்ற கூறுகள். உயிருள்ள கூறுகளில் நாங்கள் பார்த்தோம்னா உயிரினங்கள், தாவரங்கள், நீர் போன்றன இருக்கும். உயிரற்ற கூறுகள் சூரிய ஒளி, நீர், வளி போன்றவையாக உயிரற்ற கூறுகள் காணப்படும். அடுத்த புவியின் வெளிப்புறத்தில் காணப்படும் வெண்பாறை படலமானது கற்கோளம் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் மனித நடவடிக்கைகள் 2 குறிப்பிடுக. ஒன்றும் அகழ்வு, கைத்தொழில் நடவடிக்கை காரணமாக இந்த புவியின் மேற்பரப்பில் காணப்படுகின்ற வெண்பாறை படலமானது பாதிக்கப்படுகிறது. அடுத்தது கற்கோளம் பாதிக்கப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள் 3
குறிப்பிட்டு ஒன்றினை விளக்குக. சுற்றாடலில் இயற்கை அழகு குறைவடைதல், அழிவுறுதல், நிலம் வளமிழத்தல், வெள்ளப்பெருக்கு ஏற்படுதல். அப்போ இதில் இந்த 3 காரணங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கற்கோளம் பாதிக்கப்படுவதால் நிலம் வளமிழந்து, உதாரணம் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளிக்க அந்த விவசாய நடவடிக்கைக்கு நாங்கள் இந்த பொருட்களை பயன்படுத்தும் போது, ரசாயன பொருட்களை பயன்படுத்தும் போது அது நிலத்தோட கலப்பதனால நிலம் வளமிழந்து போகும். அப்போ இவ்வாறான கேள்விகள் தரம் 11 மாணவர்கள் கவனம் செலுத்த வேணும். ஏன்னா இது ஓயல் பரீட்சைக்கு வரக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது. அடுத்த சூழலிலிருந்து கிடைக்கும் சேவைகள் 3 குறிப்பிட்டு ஒன்றினை விளக்கு. அது மிக முக்கியமானது. வாழ்க்கைக்கு உதவும் சேவைகள், பொருளாதார உதவி சேவைகள், கழிவுறிஞ்சல் சேவைகள். இந்த கேள்விகள் ஓயல் பரீட்சையினுடைய கட்டமைப்பு வினாக்களாக இருக்கும். அதில் வாழ்க்கைக்கு உதவும் சேவையை நீங்கள் விவரிக்கலாம். அதாவது மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான சூரிய ஒளி, காற்று, நீர் என்பவற்றை இந்த சூழலிலிருந்து மனிதன் பெற்றுக்கொள்கிறான். அப்படியான சேவைகள் இதில் மிக முக்கியமானது. அந்த வகையில் இதில் இருந்த அடுத்த இதில் நாங்கள் சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகளை விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும்.